ஸோ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஜூலை 2 சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலான்றத நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்கு ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக எத்தனை மணிக்கு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:30 PM நடுராத்திரி, நேற்று நடுராத்திரி கொடுத்தோம். ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேரலல் சேனல் பிரேக் அவுட் எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ என்ன இதில் கொடுத்துருக்கோம்னு பாருங்க. இன்னைக்கு நேரோ சிபிஆர் ட்ரெண்டிங் டைப் 1 ஆர் டைப் 2 போட்டு கொடுத்துருக்கோம். சிபிஆர் வேல்யூஸ் R1 to R3, S1 to S3. ஸோ இன்னைக்கு கான்செப்ட் வந்து புல்லிஷாக இருக்கும் தான் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி டார்கெட் வந்து இந்த 77,350 மேலே சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா 77,600 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 200க்கு மேலே சஸ்டைன் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒரு புல்லிஷ் சினாரியோ இருக்கும். அதே மாதிரி 76,780 கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் செல்லர்ஸ் உள்ளே வந்துருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஒரு R1 கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ இங்கே நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட் இருக்குது. விவேப் பிரேக் அவுட் வந்து நம்ம கால் சைடில் கிடச்சிச்சு. அதே மாதிரி R1க்கு மேலேயும் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி ஸோ ஃபோக்கஸ் அங்கே தான் இருந்துச்சு. நம்ம அதனால் R1 கீழே குட்டி ஸ்டாப் லாஸ் வச்சு ஃபஸ்ட் டார்கெட் R2 வரைக்கும் ட்ரேட் பண்ணோம். சென்செக்ஸில் நீங்கள் நல்ல பாயிண்ட்ஸ் 115 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருந்தோம். அதை நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் நம்ம டார்கெட் வரைக்கும் ரீச் ஆனதுக்கப்புறம் இது நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டு சேம் மூவ்மெண்ட் தான் சென்செக்ஸ்லையும் இருக்கும். அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக ரிஜெக்ட் ஆகி ஃபால் ஆயிடுச்சு. எங்கே வரைக்கும் ஃபால் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க இம்பார்ட்டன்டான சப்போர்ட் லைன் வரைக்கும் ஃபால் ஆயிடுச்சு. கரெக்டாக இப்போ மார்க்கெட் லைவ்ல தான் ஓடிட்டு இருக்கு. இங்கே வரைக்கும் சப்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது கீழே சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் கீழே போயிடும். அதே மாதிரி இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும். சேம் கான்செப்ட்ஸு இங்கே. ஸோ இந்த சிபிஆர் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் பார்க்குற விதம் எளிமையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.